நமஸ்கார். இன்னைக்கு நாம ஃபாஸ்ட் ஈட்டிங் அதை பத்தி பேச போறோம். வேகமா நாம சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதில்லை, அதை பத்தி பேச போறோம். வேகமா சாப்பிட்றவங்களே இந்த வீடியோ உங்களுக்காக தான். உலகம் வேகமா போயிட்டு இருக்கு, நம்மளும் வேகமா ஓடிட்டு இருக்கோம். இந்த கணினி உலகத்துல எதுக்குமே நமக்கு டைம் இல்லை. எஸ்பெஷலி நம்ம சாப்பிட்றதுக்கு டைம் கரெக்டாக ஒதுக்குறது இல்லை. நம்ம கிளம்பும் போது வேகமாக போயிட்டு இருக்கும்போது சாப்பிட்றோம். அப்புறம் மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போது சாப்பிட்றோம். இதெல்லாம் நல்லது, நமக்கு தெரியும். உடம்புக்கு டைஜஷன் நல்லா இருக்காது, மெட்டபாலிசம் நல்லது இல்லை, இதெல்லாம் தெரியும். ஆனாலுமே நாம இருக்க சூழலுக்கு இந்த மாதிரி வேகமாக ஓட்டிட்டு இருக்கிறோம். இதனால என்னென்ன பாதிப்பு வரும்? இப்போ வேகமாக சாப்பிடும்போது நம்ம சாப்பாடை வேகமாக நல்லா சூ பண்ணாம நல்லா மென்று சாப்பிடாம அப்படியே முழுங்கிடும். ஸோ நிறைய துண்டா அப்படி முழுங்கிடும். அப்படி முழுங்கும் போது நிறைய பார்ட்டிகள் டைஜஷன் ஆகும். அதாவது நல்லா சூ பண்ணாம உள்ள போயிடும். அப்படி போகும்போது நிறைய ஏரும் நிறைய சோலோ பண்ணிடும், உள்ள போயிடும். அப்போ நம்ம ஃபுட்டும் அதிகமா சாப்பிடுவோம். ஸோ இதனால நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும்னா, வயிறு நல்லா உப்பிக்கும், அதாவது ப்ளோட் ஆகி மேலே செரிமானம் கரெக்டாக ஆகாம ரெஃப்ளெக்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். இதனால என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, சாப்பிட்ட உடனே இப்படி சாப்பிட்றதுனால நல்ல சுகர் உடனே போஸ்ட் ஸ்பைக் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே உறிஞ்சி போஸ்ட் ஸ்பைக் சுகர் உடனடியாக ஏறிடும். அப்புறம் இதனால உடல் பருமன் அதிகமாகுது. அப்புறம் இன்னும் நிறைய சொல்லணும்னா ஹைப்பர் டென்ஷனு, அப்புறம் சுகரு, அப்புறம் லிவர் ப்ராப்ளம், இதெல்லாம் நிறையவே வருது. இதை நம்ம எப்படி சார் குறைக்க முடியும்? நிறைய நம்ம ஃபைபர் ஃபுட் எடுத்துக்குவோம் சார். ஃபைபர் ஃபுட் என்னென்ன எடுத்துக்கலாம்? நம்ம ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ப்ரோட்டீன்ஸு, அப்புறம் நட்ஸு, சீட்ஸு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலாம். அப்புறம் சாப்பிடும்போது நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம சாப்பிட்றது தனியாக சாப்பிடணும். எல்லாரும் கூட சேர்ந்து சாப்பிட்டோம்னா சாப்பிட்றதே ஒரு சோஷியல் ஆக்ட். கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை மாதிரி நம்ம எல்லாரும் பேசிட்டே சாப்பிட்டோம். நல்லா பேசி நல்லா மென்று சாப்பிடுவோம். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது, சூ பிடிச்ச உடனே ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ தனியாக சாப்பிட முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும். அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்டு முடிஞ்ச வரைக்கும், ஃபாஸ்ட் ஃபுட் வேகமாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாப்பிடணும் அவ்வளோ உடம்பு கேடு. அது ஒபிசிட்டி, உடல் பருமனை அதிகப்படுத்தும். அப்புறம் அடுத்த ரொம்ப நம்மளுடைய எல்லாருமே பண்ணுறது என்னன்னா, சாப்பிடும்போது செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றோம். இந்த செல்போன் பார்க்கறது ரொம்ப 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 கெட்ட பழக்கம். இது நம்ம மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும். ஸோ அதனால நம்ம ஓவராகவும் சாப்பிட்றோம், வயிறுக்கும் நல்லதில்லை, அன்டைஜஷனாக ஆகும். அதனால முடிஞ்ச வரைக்கும் செல்போன் பார்க்கறது முடிஞ்ச வரைக்கும் நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னாலே நம்ம சாப்பாட்டை ரசிச்சு ஸ்லோவாக மெதுவாக அழகாக சாப்பிடலாம். இப்போ இதுக்கு என்ன சார் இப்படிலாம் சொல்றீங்க, நம்ம எப்படி சார் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஒன்றும் கிடையாது. சாப்பாடு சாப்பிடும்போது மெதுவாக அழகாக ரசிச்சு சாப்பிடுங்க. இதுக்காக ரொம்ப வேற எதுவும் இதுக்காக டெக்னிக் ஏதாவது இருக்கா சார்? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் சாப்பாட்டை அனுபவிச்சு சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா வாழுங்க.